வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள்: உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதன் மூலம் சுயசார்பு பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே எல்லை மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது. ஜெர்மனியில் அயலக தமிழர்கள் சார்பில் நடைபெறும் தமிழ் பண்பாட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பீகார் ராஜ்கிரில் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதன் மூலம் சுயசார்பு பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 125வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், பண்டிகை காலங்களில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பரிசளிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாக கூறிய பிரதமர், இத்தகைய உணர்வு விளையாட்டுத் துறையிலும் பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். மழை காலங்களில் ஏற்படும் இயற்கை பேரிடர்களை சமாளிக்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரின் அயராத பணியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளின் போது கண்காணிப்பு கேமராக்கள், உயிர் கண்டறியும் கருவிகள், ட்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் இப்படையினர் சிறப்பாக சேவையாற்றியதாக கூறினார். UPSCயின் பல்வேறு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இறுதி பட்டியலில் இடம்பெறாத தேர்வர்கள் குறித்த தரவுகளை பிரதீபா சேது டிஜிட்டல் தளத்திலிருந்து பெற்று தனியார் நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு தற்போது புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகம் முழுவதும் இந்திய கலாச்சாரம் மற்றும் ராமாயணம் உள்ளிட்ட இதிகாசங்கள் குறித்த ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், ரஷ்யாவில் ராமாயணம் குறித்த கண்காட்சி நடைபெற்றதை நினைவு கூர்ந்தார். இத்தாலியில் மகரிஷி வால்மீகியின் சிலைகள், கனடாவில் ராமர் சிலைகள் திறக்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஹைதராபாத் விடுதலை தினம் அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளதை எடுத்துரைத்த பிரதமர், இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத் நிஜாமின் சர்வாதிகாரத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க ஆபரேஷன் போலோவை தொடங்க அரசை வலியுறுத்தியதன் அடிப்படையில் இந்தியாவின் ஒரு பகுதியாக ஹைதராபாத் இணைக்கப்பட்டதை குறிப்பிட்டார். நாட்டின் சிறந்த பொறியாளர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி பொறியாளர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருவதை எடுத்துரைத்த பிரதமர், பொறியாளர்கள் எந்திரங்களை மட்டும் உருவாக்குவதில்லை, கனவுகளை நனவாக்கும் கர்ம யோகிகள் என்று பாராட்டினார். விஸ்வகர்மா ஜெயந்தி வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை குறிப்பிட்ட பிரதமர், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், திறன்கள் மற்றும் அறிவியலை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் நாட்டின் விஸ்வகர்மாக்கள் பெரும் பங்காற்றுவதாக கூறினார். தச்சர்கள், பொற்கொள்ளர்கள், குயவர்கள், சிற்பிகள் உள்ளிட்ட பாரம்பரிய தொழில் செய்பவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பேண வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னெடுத்து செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டியான்ஜனில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனா சென்றுள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை இன்று சந்தித்து பேசியுள்ளார். இச்சந்திப்பு இந்தியா சீனா மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயனளிக்கும் என்று கூறிய பிரதமர், கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான நேரடி விமான போக்குவரத்தும் மீண்டும் தொடங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது எல்லை மேலாண்மை தொடர்பாக இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளுக்கிடையேயான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்யா, பெலாரஸ், உஸ்பெகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட ஷாங்காய் உறுப்பு நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாட்டின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருச்சி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஆர் சண்முகம் பேசுகையில், 2025 ஜப்பானை விஞ்சி உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார நாடாக நமது நாடு மாறியுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்குள் நமது நாடு 4,26,45,000 கோடி மதிப்புள்ள உள்நாட்டு உற்பத்தியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் நுகர்வு, வேலை வாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பு போன்றவைகளை மேம்படுத்துவதன் மூலம் இந்திய பொருளாதார வளர்ச்சி உலக அளவில் முதலிடத்தில் விரைவில் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அயலக தமிழர்கள் சார்பில் ஜெர்மனியில் இன்று நடைபெறும் தமிழ் பண்பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். டெசல்டோஃபில் நாளை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதோடு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த சந்திப்பின் போது முதலீடு அறிவிப்புகள் மற்றும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. திருச்சியில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சித்தலைவர் திரு வி சரவணன், திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்தம் குறித்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். இது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, திருமாந்துறை, சமயபுரம், மணப்பாறை, பொன்னம்பலப்பட்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் சுங்கக்கட்டண உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது. ₹5 முதல் ₹395 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் மாணாக்கர் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு தேர்விற்கான ஆள்சேர்ப்பு முகாம் சென்னையில் ஆண்களுக்கு நாளை மறுநாளும் பெண்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமையும் நடைபெற உள்ளது. விருப்பமுடைய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தோர் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் மானிய உதவி பெற விரும்பும் விவசாயிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படும் என்றார். நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலய பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகள் அகற்றும் பணிகள் வனத்துறை சார்பில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் 2250 ஹெக்டேர் பரப்பளவில் பசுமை மாறா காடாக அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்தில் வெளிமான், புள்ளிமான், நரி, காட்டுப்பன்றி, முயல் என வனவிலங்குகள் உள்ளது. இந்த வன உயிரின சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளால் வீசப்படும் பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகள் இன்று சார் ஆட்சியர் அமித் குப்தா தலைமையில் அகற்றும் பணிகள் நடைபெற்றது. ராமர் பாதம் மற்றும் வனப்பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகள் அகற்றப்பட்டு வேதாரண்யம் நகராட்சி குப்பை கிடங்கிற்கு 1 டன் குப்பைகள் அனுப்பப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தருமபுரி வானொலி நிலையத்தில் முதுநிலை தொழில்நுட்பாளராக பணியாற்றிய திரு எஸ். அழகேசன் இன்று பணி ஓய்வு பெறுகிறார். வாணியம்பாடி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய இடங்களில் 35 ஆண்டுகள் அவர் பணிபுரிந்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 28,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது தருமபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 28,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பை கருதி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 16,493 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 15,850 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் ராஜ்கீரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது 2வது போட்டியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜப்பானை எதிர்கொள்கிறது. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி தூத்துக்குடியில் அஞ்சல் துறை சார்பில் ஃபிட் இண்டியா இயக்கம் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதன் மூலம் சுயசார்பு பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா இடையே எல்லை மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகியுள்ளது. ஜெர்மனியில் அயலக தமிழர்கள் சார்பில் நடைபெறும் தமிழ் பண்பாட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பீகார் ராஜ்கீரில் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.